ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ்ல தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க யார்டா அந்த பையன் நான் தான் அந்த பையன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் டிராமாவா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா 6 குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை. ஆனா அதுக்கு யாருமே ஒத்துக்காத நிலைமையில பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மட்டும் ஒத்துக்கிறாங்க. 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுது, ஒரு குழந்தையும் பிறக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்னதான் இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் ஹீரோயின் அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இவரால இந்த ஒரு குழந்தைய பார்த்து கஷ்டப்படுறாரு, இவர் எப்படி 6 குழந்தைய சமாளிப்பாரு அப்படின்னு. இதனால வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்துகிட்டே இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நம்ம ஹீரோக்கு என்ன ஒரு பொண்ணு பழக்கம் ஆகிறா. அவங்க ஹஸ்பண்டும் பாத்தீங்கன்னா இறந்துருப்பாங்க. இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் அடுத்த கட்டத்துக்கு. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா 2 ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். 2 பேருமே கொடுத்துருக்க ரோலை ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 பேர் கேரக்டர் ஓரோட நீட்டா எழுதியிருக்காங்க. ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு சில போர்ஷன் நல்லாவே அவரும் பண்ணியிருக்காரு. டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு லோ பட்ஜெட்ல எடுத்திருக்க படம் தான். ஸோ இவங்க என்ன செலவு பண்ணியிருக்காங்களோ அது ஸ்க்ரீன்ல தெரியுது. ஸ்க்ரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபிளாட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான். படத்துல பெருசா எங்கேஜிங்கா எந்த மூமெண்ட்டும் கிடையாது. இவங்க சொல்ல வந்திருக்க விஷயத்தையும் கிளியரா சொல்லி முடிக்கல. மொத்தத்துல இது ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.